ஸோ நிறைய பேர் ஓட்டடியை இன்னும் பிளாக் அண்ட் ஓட்டடி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டடி ஃபஸ்ட் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இருப்பாங்க. அதாவது பழைய ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய பழைய ஓட்டடியை இருக்கக்கூடிய ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணனாலும் சரி, இல்லை இப்போ புதுசாக ஓட்டடி வாங்கி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணனாலும் சரி, அது எப்படி ஆன்லைனில் ஃபோட்டோவை வந்து ஓட்டடியில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஓடிடியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஓடிடியில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் இன்னும் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி லாகின் பண்ணலை அப்படின்னா, இங்கே டிஸ்பிளே கேம்கூட இந்த வெப்சைட்டில் போயிட்டு கீழே நியூ ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அகைன் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா போட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளே கேமரா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சேஞ்சுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ செல்ஃப் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ஓடிடிக்கு நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. இல்லை வேற ஒருத்தவங்களுடைய ஓடிடிக்கு நீங்கள் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா இங்கே அதர் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிட்டு கீழே அவங்களுடைய ஓடிடி நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிருங்க. இப்போ சப்மிட் பண்ணதுமே அவங்களுடைய டேட்டா இந்த இடத்துல காமிக்கும். அது கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு இங்கே ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெண்டாவது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுலயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நிறைய டைப் ஆஃப் சேஞ்சஸ்ல இருக்கும். அதை நீங்கள் ஃபோட்டோ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஃபோட்டோகிராஃபிங் கீழே இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணதை அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ் கேட்கும். இப்போ நீங்கள் எங்கிருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதோடைய பிளேஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்கும். அந்த கேப்சா கொடுத்துட்டு ப்ரிவியூ வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்காங்கிறத. கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஒன்று வந்திருக்கும். ஸோ பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த அக்னாலஜ் நம்பரை வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நியூவாக வந்து ஓடிடி கார்டை ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீயாக உங்களுக்கு வேணும்னா பிவிசி கார்டை ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாமல் இருக்குது, ஓடிடியில் ஃபோட்டோவை ஈஸியாக ஆன்லைனில் சேஞ்ச் பண்ண முடியும்னு. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ண நம்ம ஈஸி அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.